Circular seating arrangement video 9. 8 friends P, Q, R, S, T, V, W and Y are sitting around a square table in such a way that 4 of them sit at 4 corners of the square while 4 sit in the middle of the sides facing outwards. எப்படி உட்கார்ந்துருக்காங்களாம், இதுதான் ஒரு ஸ்கொயர் டேபிள். 4 பேர் கார்னர்ல உட்கார்ந்துருக்காங்க, 4 பேர் மிடில்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த மிடில்ல உட்கார்ந்துருக்கவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, வெளிநோக்கி பார்க்கறாங்க. இந்த 4 பேர் உள்நோக்கி பார்க்கறாங்க. இப்படி மாத்தி மாத்தி வந்ததுனால நம்ம முதல்ல லெஃப்ட் ரைட் குறிச்சுக்கினாதான் சரியா வரும். அதுதான் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. 4 of them sit at 4 corners of the square while 4 sit in the middle of the sides face outside அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம டயக்ராம்ல இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இப்ப எப்படி லெஃப்ட் ரைட் பாக்குறது நம்மளே ஒரு இமேஜினேஷன்ல பாத்தீங்கன்னா, இப்படி பார்த்து உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இது ரைட்டு இது லெஃப்ட், இப்படி பார்த்து உட்கார்ந்துருக்கும் போது இது ரைட்டு இது லெஃப்ட், இந்த சைடு உட்கார்ந்துருக்கும் போது இது ரைட்டு இது லெஃப்ட், இப்படி உட்கார்ந்துருக்கும் போது இது ரைட்டு இது லெஃப்ட். நீங்க உட்கார்ந்து பார்த்து கூட இல்ல நம்ம இப்படி விஷுவலைஸ் பண்ணி நம்ம போடலாம். சரி, கார்னர்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரைட்டு இது லெஃப்ட், இது ரைட்டு இது லெஃப்ட், இவருக்கு இது ரைட்டு இது லெஃப்ட், இப்படி உட்கார்ந்துருந்தா இது ரைட்டு இது லெஃப்ட். இது மாத்தி மாத்தி இருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதிக்கிட்டாதான் நம்ம அந்த கண்டிஷன்ஸை இங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, P who faces center sits third to the right of V. Pங்கிறவர் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு இடத்த Pக்கு கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு ஃபேசிங் சென்டர் அப்படின்னா அவர் நிச்சயம் கார்னர்ல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த 4 பேர் வெளிநோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபேசிங் சென்டர் அப்படின்னு சொன்னா அவர் கார்னர்ல உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கார்னரை அவருக்கு நம்ம கொடுத்துடலாம், எதை வேணாலும் கொடுக்கலாம். இப்ப நான் இவருக்கு இந்த கார்னரை நான் கொடுத்துட்டேன். இதுதான் P உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கார்னர்ல உட்கார்ந்துருக்காருங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் சென்டரை இந்த சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரு. இந்த சென்டர் லைனை ஃபேஸ் பண்ணி இவர் உட்கார்ந்துருக்கிறதுனால இதுதான் இங்க உட்கார்ந்துருக்காரு Pன்னு சொல்லி நான் இவருக்கு இங்க P கொடுத்துட்டேன். இப்ப இது என்ன சொல்றாங்க, அடுத்த கண்டிஷன், P who faces the center sits third to the right of V. Vயோட ரைட்ல உட்கார்ந்துருக்காரு. இந்த மீனிங்கை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், இப்படி வாசிக்கணும். Vயோட வலதுகை பக்கம் P மூணாவதா உட்கார்ந்துருக்காரு. அப்ப Vல இருந்து 2 இடம் விட்டு மூணாவதா உட்கார்ந்துருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. Vயோட வலதுகை பக்கம் இருந்து நீங்க வரணும், அதுல 2 இடம் விட்டு மூணாவதா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நமக்கு இதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 2 இடம் விட்டு இங்கேயும் உட்காரலாம், இங்க 2 இடம் விட்டு இங்கேயும் உட்காரலாம். ஆனா இங்க சப்போஸ் V இருந்தாருன்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, V இங்க உட்கார்ந்துருக்காருன்னா அவருடைய இடதுகை பக்கம் P உட்கார்ந்துருக்காரு. அவருடைய இந்த இடத்துல லெஃப்ட் இடதுகை பக்கம் P உட்கார்ந்துருக்காரு. ஆனா நமக்கு என்ன பண்ணணும், Vயோட வலதுகை பக்கம் தான் உட்காரணும். அப்ப நான் இங்க போடுறேன் V அப்படின்னா, இங்க போடுறேன் அப்படின்னா 2 இடம் விட்டு P மூணாவதா Vயோட வலதுகை பக்கம் உட்கார்ந்துருக்காரு. Vயோட வலதுகை பக்கம் 2 இடம் விட்டு மூணாவது இடத்துல P உட்கார்ந்துருக்காரு. போட்டாச்சா? அப்ப இந்த கண்டிஷன் இப்ப நான் போட்டேன். P சென்டர்ல இருக்காருங்கிறதுக்காக ஒரு மூளை அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஒரு கார்னர் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவர்கிட்ட இருந்து மூணாவதா V உட்கார வச்சுட்டு, மூணாவதா உட்கார வச்சேன்னா இங்கேயும் உட்கார வைக்கலாம், இங்கேயும் உட்கார வைக்கலாம். இங்க உட்கார வச்சா Vயோட இடதுகை பக்கம் வந்துடுறாரு, இங்க உட்கார வச்சாதான் Vயோட வலதுகை பக்கம் வராது. இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா, T who faces the center. Tயும் சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காரு. அப்ப மிச்சம் 3 இடத்துல ஏதாவது ஒரு இடம் Tக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, பட் T is not an immediate neighbor of V. அப்ப இந்த கார்னரையும் கொடுக்க முடியாது, இந்த கார்னரையும் கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தா அவர் Vக்கு பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து இடத்துல உட்கார்றவர் ஆயிடுவார். இங்கேயும் கொடுக்க முடியாது, இங்கேயும் கொடுக்க முடியாது. அப்ப Tக்கு எங்க கொடுக்கலாம் அப்படின்னா, Tக்கு இங்கதான் கொடுக்கலாம். புரியுதா? ஏன் Tக்கு இங்க கொடுக்குறேன்னு? இது Pக்கு, இது Tக்கு, இது Vக்கு. ஏன்னு சொன்னா இங்க கொடுத்தால் பக்கத்து வீட்டுக்காரரா வந்துருவாரு. அதனால கார்னர் ஒரு இடம் கொடுக்கணும். ஏன்னா அவர் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனால Tக்கு நான் இங்க கொடுத்துட்டேன். புரிஞ்சா? அப்ப இந்த கண்டிஷனும் முடிஞ்சிச்சு. Only one person sits between V and W. அப்ப Vக்கு அடுத்து ஒரு இடம் விட்டு W இங்கேயும் போடலாம், Vக்கு ஒரு இடம் விட்டு W இங்கேயும் போடலாம். W இங்க வரணும், இல்ல இங்க வரணும், முடிவு பண்ண முடியாததுனால நான் அடுத்த கண்டிஷனுக்கு போறேன்.
S sits second to the right of Q. S sits second to the right of Q னா S உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு Q உட்காரணும். S உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு Q உட்காரணும். ஆனா இங்கேயும் வந்து எங்கே போறதுன்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன போட்டிருக்கு? Q faces the centerன்னு போட்டிருக்கு. Q faces the center. அப்ப S இங்க உட்கார வச்சு Q இங்க உட்கார வைக்கலாம். ஆனா S இங்க உட்காரும் போது Q இங்க உட்கார வச்சா அவுட் சைட்ல பாக்குறதுனால அது உட்கார வைக்க முடியாது. அதனால இந்த லைனே நான் முடிவு பண்ண முடியாது. எப்படி ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் V and W னா W இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம் முடிவு பண்ண முடியல. அதனால நான் இப்ப அதை ஃபில் அப் பண்ணல. S சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் Q னா இங்க ஒரு இடம் விட்டு S-க்கும் Q-க்கும் நடுவுல ஒரு இடம் வேணும். Q-ஓட ரைட்ல உட்காரணும். அப்ப Q-ஓட ரைட்ல இங்க உட்காரலாம் S. ஆனா Q faces the centerன்னு வருது. அப்ப எதுன்னு என்னால இன்னும் முடிவு பண்ண முடியல. இங்க உட்காரலாம் அல்ல இங்கே உட்காரலாம் அல்லது இங்கே உட்காரலாம். ஒன்னும் பண்ண முடியல. Q faces the center அப்படின்னாச்சு. அப்ப இங்க Q இருக்கலாம் இல்ல இங்க Q இருக்கலாம். இப்ப இங்க Q இருக்கு இங்க Q இருக்கு. ரெண்டு இடம் தான் இருக்க முடியும் Qவுக்கு. Qவோட ரைட்ல S வந்து ரெண்டாவதா உட்காராரு. அப்ப இந்த Qக்கு ரைட் இது. இதுல ஒரு இடம் விட்டுட்டு ரெண்டாவதா S உட்கார வைக்க முடியல. ஏன்னா T அங்க உட்கார்ந்து இருக்காரு. அதனால நான் Q இங்க அடிச்சுட்டேன். Qவை நான் வந்து இங்க அடிச்சுட்டேன். இப்ப நான் வந்து இங்க Qவை உட்கார வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இவருடைய ரைட்ல ரெண்டாவது இடத்துல S நான் இங்க உட்கார வைக்கலாம். வச்சாச்சா? புரியுதா? இப்ப Qக்கு ரெண்டு இடம் கிடைச்சிச்சு. ஆனா Qவோட ரைட்ல ஒரு இடம் விட்டு நான் S உட்கார வைக்க முடியல. அதுவே நான் இங்க உட்கார வச்சா Qவோட ரைட்ல ஒரு இடம் விட்டு S நான் உட்கார வச்சுட்டேன். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் நான் முடிச்சுட்டேன். R is not an immediate. அப்ப இருக்கிறது இன்னும் Wவும் R மட்டும்தான். R is not an immediate neighbor of P. R இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் R இங்க போட்டுட்டு Wவை இவருக்கு கொடுத்துட்டேன். இதுதான் இவங்க இருக்கக்கூடிய இடம். இதுதான் இந்த பொசிஷன். அப்ப விட்டு போனது யாரு அப்படின்னு பார்த்தா விட்டு போனது யாருன்னா Y விட்டு போனவரை இங்க போட்டுடலாம். இங்க Y உட்கார்ந்து இருக்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? இது இப்படி ஒவ்வொரு கண்டிஷனையும் நான் இப்ப வந்து போட்டேன். இப்போ ஒன்லி ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் W and W போட்டேன். R is not an immediate neighbor of P போட்டேன். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு? Who sits second to the left of Q? Qவோட லெஃப்ட்னா இங்கிட்டு வாங்க. யார் செகண்ட்ல உட்கார்ந்து இருக்கா? P உட்கார்ந்து இருக்காரு. புரியுது? இந்த லெஃப்ட் ரைட் போட்டாதான் இந்த மாறி மாறி வர்றதுக்கு இந்த லெஃப்ட் ரைட் குறிச்சாதான் நம்ம கரெக்டா போடலாம். Qவோட லெஃப்ட்ல யார் உட்கார்ந்து இருக்கா? P. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு V? Vல இருந்து பார்க்கும்போது T எங்க உட்கார்ந்து இருக்காருன்னா Vயோட இடதுகை பக்கம் உட்கார்ந்து இருக்காரு. மூணாவதா உட்கார்ந்து இருக்காரு. அதனால நம்ம என்ன எழுதுறோம்? இது Vல இருந்து பார்க்கணும். இது பார்க்கறதெல்லாம் தெரியணும். அதுக்கு இந்த கொஸ்டின்ஸும் கொடுக்குறேன். நான் Vல இருந்து பார்க்கணும். Vயோட இடதுகை பக்கத்துக்கு T மூணாவதா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா T is எத்தனாவதா இருக்காரு? மூணாவதா இருக்காரு. யாருக்கு? Vயோட இடதுகை பக்கத்துக்கு. அப்ப T is third to the left of V. அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வலதுகை பக்கத்துக்கும் பார்க்கலாம். 1 2 3 4 1 5ஆவதா உட்கார்ந்து இருக்காரு. Vயோட வலதுகை பக்கத்துக்கு 5ஆவதா உட்கார்ந்து இருக்காரு. அதனால நம்ம சின்ன நம்பரா எடுத்துக்கிறோம். மூணாவதா இடதுகை பக்கத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு. 4 are alike which one does not belong? R W V S Y. R W V S Y. R W V Y எல்லாரும் எதுல இருக்காங்க? உங்களுக்கு சென்டர்ல மிடில்ல உட்கார்ந்துருக்காங்க. S மட்டும்தான் கார்னர்ல உட்கார்ந்துருக்காரு. அதனால இதுல ஆடு ஒன் யாருன்னா S. ஏன்னா மற்றவங்க எல்லாம் மிடில்ல உட்கார்ந்துருக்காங்க. Which will come next? WP, TR, QW, RS. WP னா பக்கத்துல இருக்கா? WP. அதுக்கப்புறம் ஒரு இடம் விட்டு TR சொல்றாங்க. அப்புறம் 2 இடம் விட்டு QW சொல்றா. அடுத்து 1 2 3 இடம் விட்டு 4 இடம் விட்டு RS சொல்றா. WP TR. WPக்கு அப்புறம் ஒரு ஆளை விட்டுட்டு TR சொல்றா. TRக்கு அடுத்து QW. அப்ப 2 ஆள் விட்டுட்டு QW சொல்றா. QWக்கு அப்புறம் RS. அப்ப
3 ஆள் விட்டுட்டு ஆர்எஸ் சொல்றா. இப்ப நம்ம 4 ஆள் விடணும். 1 2 3 4 4 ஆள் விட்டுட்டு ஒய்டின்னு சொல்லணும். இதுதான் அடுத்த பேர் வரவங்க ஒய்டி. இது புரிஞ்சா? அதாவது முதல்ல WP சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஒய்ய ஒரு ஆள் நடுவுல விட்டுட்டு TR சொல்றாங்க, அப்புறம் 2 ஆள் விட்டுட்டு QW, அப்புறம் 3 ஆள் விட்டுட்டு RS. இப்ப 4 ஆள் விடணும். 1 2 3 4 ஆள் விட்டுட்டா ஒய்டி. அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்ல சொல்றாங்க. இந்த மாதிரிதான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இப்படிதான். Thank you for watching.